தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பேல் கார்டன் ரெசார்ட்டில் காயல்பட்டினம் ரயில் நிலைய பயனாளிகள் சங்க கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் மன்னர் பாதுல் சாப் ஒருங்கிணைத்து நடத்தினார். இந்த கூட்டத்திற்கு முன்னாள் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KM முகமது அபுபக்கர் தலைமை வகித்தார். காலம் நிர்ணயம் செய்யப்பட்டு நாங்கள் ரத்து செய்யணும்னு சொன்னால் இத்தனாம் தேதி ஆரம்பிப்பட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க, என்னென்ன பணிகளை செய்வது கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொன்னோம். கடைசியாக அவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டு சொன்ன மாதிரியே அன்னைக்கு அந்த பணிகளை துவங்கி விட்டார்கள். இப்போது அந்த பணிகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது. இப்ப என்னன்னு சொன்னா 18 பெட்டிகள் நிற்கக்கூடிய அளவுக்கு பண்றாங்க. முன்னாடி 18 பெட்டி நிற்கிற அளவுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லை. என்ன நடக்குது நமக்கு தெரியுமா இல்லையா? அதிகாரிகிட்ட பேசுறதுல என்ன சொல்றாங்கன்னா 18 பெட்டிகள் நிற்கக்கூடிய அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. முன்னாடி ஒரு 4-5 பெட்டி வெளியில நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு, பிளாட்ஃபார்ம் இல்லாம. அந்த 18 பெட்டிகளுக்கும் பிளாட்ஃபார்ம் உயர்த்தப்பட்டு காம்பவுண்ட் சோறும் நீட்டிக்கப்பட்டு மற்ற பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. குடிநீர் வசதிகள், மற்ற வசதிகள், லைட் போட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஷெட்டு போடுறதுக்குள்ள ஆப்ஷன் இருக்கிற மாதிரி அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கூட்டத்தில் ரயில் நிலைய பயனாளிகள் சங்கத்தை முறைப்படி ரிஜிஸ்டர் செய்வது என முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் ரயில் நிலைய பயனாளிகள் சங்க நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்ட தலைவராக லேண்ட்மார்க் அபுல் ஹசன், செயலாளர் மன்னர் பாதுல் சாப், பொருளாளராக காங்கிரஸ் ஷாஜகான், ஆலோசகராக கடையநல்லூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KM முகமது அபுபக்கர் ஆகியோரும், அரசகுரு சையது இப்ராஹிம், ராமச்சந்திரன், சர்க்குரு முகமது உமர் ஆகியோர் துணை தலைவராகவும், முத்துகிருஷ்ணன் என்ற கண்ணன், சதக் தம்பி, சாலை சலீம், முகமது நௌஃபல், தங்கத்தம்பி என்ற காதர் சாஹிப் ஆகியோர் துணை செயலாளராகவும், சாமி, அகமது மொய்தீன், சையது மீரான், முகமது அப்துல் காதர், பெத்தப்பா சுல்தான், மரகதவேல், LS அன்வர், அல்லமின், கப்பார் ஹசன், அகமது சல்லாஹுதீன், அப்துல் வாஹித் ஆகியோர் செயற்குழு உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த கூட்டத்தில் காயல்பட்டினத்தில் உள்ள பொதுநல அமைப்புகள் மற்றும் அனைத்து கட்சியினரும் இதில் கலந்து கொண்டார்கள். வச்சுட்டாங்க, வச்சு 6 இதில் தண்ணி வைக்கிறதுக்கு பண்ணிட்டாங்க. அதனால இப்போ தளம் போட்டாச்சு. இப்போ மினிஸ்டர் போடணும், அதை சொல்லியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பயனாளிகள் சங்கம் இதுக்கு தான் மெயினாக பயனாளிகள் சங்கத்தை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பயனாளிகள் சங்கத்தை உருவாக்க